நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா குளத்துப்புழ பாலகன் சந்நிதிக்கு வந்திருக்கோம். இங்கே பகவான் நமக்கு குழந்தை வடிவில் காட்சி தர்றாரு. பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறாரு. நாங்களும் உள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த கோயிலோட மரபு வழி தல வரலாறு என்னென்னா, இந்த கல்லடை ஆற்றின் அருகே கொட்டாரக்கரை ஆண்ட அரசரும் அவருடைய ஆட்களும் தங்க நேர்ந்தது. அப்போ அடுப்பு வைக்கிறக்காண்டு 3 கல் தேடினாங்க. அப்போது 2 கல் மட்டும் சின்னதாக இருந்துச்சு, ஒரு கல் மட்டும் பெருசாக இருந்துச்சு. அந்த பெருசாக உள்ள கல்லை இன்னொரு பெரிய ஒரு கல்லால் உடைக்கும்போது உடைக்க நினச்ச கல் உடையாமல் உடைக்க பயன்படுத்தின கல் 8 துண்டுகளாக உடைஞ்சிது. அது இல்லாமல் அந்த கல்லேருந்து ரத்தம் வழிஞ்சது. தெய்வ பிரசன்னம் பார்த்ததில் அந்த உடைக்க பயன்படுத்தின கல் 8 துண்டுகளாக உடைஞ்சிட்டு மேலும் அதுலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. தேவ பிரசன்னம் பார்த்ததில் இது பரசுராமனால் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலைன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு இங்கு குழந்தை வடிவிலான பாலசாஸ்தா சிலையை நிறுவப்பட்டு இங்கே வழிபாடு பண்ணிட்டு வராங்க. மேலும் இந்த கோயிலில் இன்னொரு அம்சம் இருக்குது. இங்கே மீன் வழிபாடு. இந்த மீன் வழிபாட்டுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது. பகவான் மேலே ஆசைப்பட்ட மச்சக்கன்னிங்கிற தேவகன்னிகை பகவானை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் பகவான் திருமணத்துக்கு ஒத்துக்கிறதுனால பச்சைக்கன்னி ஒரு வரம் கேட்டாங்க. இந்த கல்லிட ஆற்றிலே நான் வாழ்கிறதுக்கு அனுமதி தரேங்கன்னு சொன்னாங்க. அதை மயமாக தான் இந்த கல்லிட ஆற்றில் மீன் வடிவில் மச்சக்கன்னியாக அவரோட தோழிகளும் வாழ்கிறதா தல வரலாறு சொல்லுது. மேலும் இந்த கோயிலில் இன்னொரு முக்கிய அம்சம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இங்கே எச்சினி அம்மன் இருக்காங்க. அந்த எச்சினி அம்மனுக்கு தொட்டில் கட்டினா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுது. நாங்களும் மீன் வழிபாடு பண்ணணும். எங்களுக்கு பொரிகளும் சுண்டலும் வாங்கி போட்டோம். கடைகளில் கிடைக்கிது. ஒரு பிளேட்டு இப்போதைக்கு 100 ரூபா வாங்குகிறாங்க. அந்த வழிபாடை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம். மேலே இந்த கோயிலில் இன்னொரு முக்கிய அம்சம் இருக்குது. பகவான் இங்கே பாலசாஸ்தா வடிவில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கல்விகளுக்கு இது உகந்த இடமா இருக்குது. விஜயதசமி அன்னைக்கும் மேலே சில நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்குது. இங்கே குழந்தைகளோட படிப்பு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே வழிபாடு பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே. மேலும் இந்த மாதிரி புது சபரிமலை பயணத்துக்கான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்து எரிமேலி பயணம்.